திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு கேவலமா இருப்பாரு அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பாக்கலங்க. பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் நடக்கிறப்பெல்லாம் நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க, ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போகிறீங்க, என்னங்க உங்க கதை அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நாங்குநேரியில பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில 9 பேர் கொண்ட கும்பல் ஒரு 3 பைக்ல பெட்ரோல் குண்டுகளை வீசுறாங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கண்டபடிக்கு சரமணியா போற போக்குல வெட்டிட்டு போறாங்க. அதுல 2 பேர் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஆளும் கட்சியில அரசு கேவலமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடுது, காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவ்வளவு பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, பாம்புக்கும் நோவக்கூடாது, கம்புக்கும் நோவக்கூடாதுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை கண்டிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு அவ்வளவுதான், எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு போனோம்னா நம்ம மக்களே நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இது யாரோட வேலை அப்படின்னா சங் பரிவார அமைப்புகளோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அவங்க பார்த்த ஒத்திகையோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம திருமாவளவன் அவர்கள் பேசிட்டாங்க. கடுமையான கண்டனங்களை அவருக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். பட்டியலின மக்கள் பேரை சொல்லி கடுமையா நீங்க அவங்களை வஞ்சிக்கிறீங்க. யார் உண்மையா செஞ்சவங்களோ அவங்களை பத்தி கேட்கறதுக்கு என்னங்க இருக்கீங்க? யாருங்க ஆளுங்கட்சி நடந்துட்டு இருக்கிறது? சங் பரிவார அமைப்புகள் இங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்களா? அப்ப உங்க நம்பி வந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்றீங்க நீங்க? அப்ப குத்துனது கூட்டணிக்காரனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுங்கிறதா உங்களோட ஸ்ட்ராட்டஜியா? அதுக்கு நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, பெட்டி வாங்குறீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏங்க அப்பாவி பட்டியலின மக்களை நீங்க இப்படி வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு புரியல. பட்டியலின மக்கள் இவங்களோட முகத்திரையை கிழிச்சு பார்க்கணும். இவங்க எப்பேற்பட்டவங்க, நீங்க உயிரையே விட்டா கூட இவங்க இந்த கூட்டணிக்காக, இவங்களோட இந்த 2 சீட்டு 3 சீட்டுக்காக உங்களை அடமானம் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார்கள். உங்களுக்காக குரலை இவங்க எந்த காலத்திலயும் எழுப்ப மாட்டாங்கிறத பட்டியலின மக்கள், பட்டியலின சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும்.